தேங்க்யூலோ. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்த மன்னவனே உம் மாதயவு தயவு. காரிருள் வேளையில் கடுங்கூரில் நேரத்தில் கேளை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனே உம் மாதயவு. விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, வீற்றிருக்காமல் மானிடனாது மாதயவே தயவு. வீற்றிருக்காமல் மானிடனாது மாதயவு தயவு. காரிருள் வேளையில் கடுங்கூளி நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனே உம் மாதயவு. விண்ணில் தேவனுக்கு மகிமை மண்ணில் சமாதானம். விண்ணில் தேவனுக்கு மகிமை மண்ணில் சமாதானம். மானில் மலர்ந்தது உந்தன் மாதயவு தயவு. மானில் பிரிய மண்ணில் காரிருள் வேளையில் கடுங்கூளி நேரத்தில் ஏழை கோலமதா மாதயவு தயவு. காரிருள் வேளையில் கடுங்கூளி எல்லாரும் சொல்லுவா. காரிருள் உலகத்துல காரிருள் வேளையில் கடுங்கூளி ஆமென். மாதயவு தயவு. ஆமென். சரி, 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3:16. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். அவர்கள் தேவனிடத்தில் திரும்பும் பொழுது அவர்களுடைய முக்காடு எடுபட்டு போகும். முக்காடு என்றால் மறைவிடம், ஒளிப்பிடம், இருள், காரிருள், பிளைண்ட்னஸ், ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். ஒளியை பார்க்க வேண்டும் விரும்பியும் அவர்கள் பார்க்க கூடாதபடி அவர்களை மறைத்து வைத்திருக்கிற திரை முக்காடு. தேவனை காண வேண்டும், தேவனை அறிய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அவருடைய கண்கள் முக்காடிடப்பட்டிருக்கிறது. காரிருள் இருக்கிறார்கள். காரில் இருக்கிற ஜனங்களை தேவன் விடுவிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார். காரிருள் இருக்கிறவர்களை விடுவிக்கும்படிக்கு. அல்லேலூயா. இந்த சீசன் கிறிஸ்மஸ் சீசன் அப்படி என்று சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ் சீசன்ல எல்லாருடைய வீட்லையும் கிறிஸ்தவர்கள் இருக்கிற வீட்டில் ஸ்டார் தொங்க போடுறாங்க. அதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், காரிருள இருக்கிறவர்கள் இருந்த பொழுது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில கிட்டத்தட்ட 400 வருடங்கள் இருண்ட காலமாக இருந்தது. தேவனுக்கும் பூமிக்கும், பரலோகத்துக்கும் பூமிக்கும் எந்த ஒரு கனெக்ஷன் இல்லை. ஊழியர்கள் இல்லை, ஆசாரிகள் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை. தேவன் பூமியில பேசியே வசனத்தை அனுப்பி 400 வருடம் ஆய்விட்டது என்று சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். உலகம் இருளினால் மூடப்பட்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் தேவனை மறந்தது, சிருஷ்டிகரை மறந்தது. ஆனால் ஒரு கூட்ட ஜனம், இஸ்ரவேல் புத்திரர்கள், யூதர்கள், ஒரு வெளிச்சம் இந்த உலகத்தில் வராதா என்று அவர்கள் ஆவலவாய் கேட்டு காத்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசேஷித்த ஒரு நட்சத்திரம் பூமியிலே வானத்திலே தோன்றி பூமிக்கு ஒரு நற்செய்தியை கொடுத்தது. இதோ
எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை அறிவிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பனா இது வர துர்ச்செய்தி தான், நற்செய்தி இல்லவே இல்லை, துர்ச்செய்தி. ரோம ராஜ்யம், அவர்களுடைய அடிமைத்தனம், வரி பறிப்பு, பயம், திகில். ஒரு மனிதன் குற்றம் செய்தால் அவனை சிலுவையில் அடைக்க வேண்டும் என்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்குமானால் உலகம் எவ்வளவு ஒரு இருள் இருந்திருக்கும் பாருங்கள். மன்னிப்பே இல்லை. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு மன்னிப்பை அவர் ஆரம்பித்தார். ஒரு ஒளி உதித்தது. அல்லேலூயா. ஒரு ஒளி உதித்தபடினாலே அன்றிலிருந்து தேவன் இன்றைக்கும் அவரை நேசிக்கிறவர், பின்பற்றுகிற, விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும் இருள் அகல ஒளி எழும்பினது. அல்லேலூயா. அவர் சிலுவையில ஜீவனை விடும் பொழுது திரை கிழிந்தது. தேவாலயத்தினுடைய திரை முக்காடு கிழிந்தது. பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மரியா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் போகக்கூடாது என்று விடப்பட்டிருந்ததான ஒரு திரையை கர்த்தர் கிழித்தார். ஆகையால் வசனம் சொல்லுகிறது, யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் திரும்புகிறார்களோ அவர்களுடைய முக்காடு எடுபட்டு போகும், அவருடைய துக்கங்கள் எடுபட்டு போகும், அவருடைய கண்ணீர்கள் எடுபட்டு போகும். தேவனை சேரக்கூடாதபடிக்கு தடை வைத்திருக்கிற எல்லா பாவத்தின் வல்லமைகள் எடுபட்டு போகும். Praise God. Hallelujah. உலகத்தில் ஜனத்தை இப்படி சத்ருவானவன் கெடுத்து வைத்திருக்கிறான். நிறைய முக்காடு இருக்கு. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில தேவனை காணக்கூடாதபடிக்கு நிறைய முக்காடு இருக்கு. முக்காடு என்றால் காரிருள். முக்காடு என்றால் தேவனையும் நம்மையும் பிரித்திருக்கிற கேப், பிரிவு. தேவனையும் நம்மையும் பிரிக்கிற பிரிவு. கன்ஃபியூஷன், confused understanding of God அல்லது obscure understanding of God. தேவனை தவறா புரிந்து கொள்வது. இந்தியா தேசத்துல கிறிஸ்தவத்தை குறித்து தவறா போதிக்கப்படுகிறது. இந்தியா தேசத்துக்கு அது தீங்கு என்று போதிக்கப்படுகிறது. கிறிஸ்தவம் நமக்கு ஆபத்து என்று போதிக்கப்படுகிறது. கிறிஸ்து இந்த பூமியில இந்தியாவுக்கு சொந்தம் இல்லை என்று போதிக்கப்படுகிறது. Confused understanding of God. உலகத்தில் மாத்திரமல்ல, சபையில் இப்போ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். தவறான போதனைகள், தவறான புரிதல்கள், தேவனை குறித்ததான புரிதல்கள், இதெல்லாம் காரிருள். கர்த்தரை காணக்கூடாதபடிக்கு இருக்க இந்த காரிருளை கர்த்தர் இந்த நாட்களிலே நம்ம விட்டு நீக்குவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனை தெளிவாய் காண்கிற கண்களை கர்த்தர் நம்மிடத்தில் சிருஷ்டிப்பாராக. இருள் உங்களிடத்தில் இருந்து அகற்றப்படுமையானால், முக்காடு உங்களிடத்திலிருந்து எடுபட்டு போகுமையானால், நீங்கள் தேவனை முகமுகமாய் தரிசிப்பீர்கள். உங்கள் முகங்கள் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். உங்க முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் எல்லாருடைய முகங்களும் பிரகாசிக்க பண்றதுதான் தேவ சித்தம். 21 நாட்கள் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களாக நம்ம ஜெபிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தான் சொந்தம். அடிக்கடி இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காததுனால இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தானானவன் தனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறான். இஷ்டமானவனுக்கு சொல்றாரு பிசாசு, சொல்றேன் இயேசுகிட்ட, எனக்கு இஷ்டமானவைகளை நான் என்ன செய்யறேன், கொடுக்கிறேன். இஷ்டமானவனுக்கு. All the blessing, goodness of God on earth belongs to his people alone. உங்களிடத்துல தான் இருக்கு. உங்க கண்களை மறைச்சிருக்கிறான். பாவத்தையும் சாபத்தையும் வைத்து இதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை என்று உங்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான். உங்க சிந்தனையில் அவன் பேசுறான். இன்னும் ஜனங்களுக்கு சொல்ற எழுப்பி, இது உனக்கு வேண்டாம், இது உனக்கு லாய்க்கப்படாது, இது உனக்கு சம்பந்தமே இல்லை, போதும் போது கிடைச்ச வாழ்க்கையில அப்படி சந்தோஷமா இரு, ஏதோ எனக்கு கிடைச்சி இதுதான் வாழ்ந்து விட்டு போ என்று இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுடைய தோல்வியை நீங்க ஏற்றுக்கொள்ளவே கூடாது. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. என்ன சொல்றீங்க? அல்லேலூயா சொல்றீங்களா? சொல்லலாமா? யோசிச்சுட்டு வந்து அடுத்த வாரம் சொல்றீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. தோல்வியில் இருந்துக்கிறீங்க, தோல்ந்து போயிட்டீங்க, தோல்வி அடைஞ்சிட்டீங்க, தோல்வி விட்டுட்டீங்க. ஆனால் தோல்வியில் இருந்துட்டு நீங்கள் தோல்வியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது.
இன்னைக்கு காலையில் அதுதான் விக்ட்ரி. கொஞ்சம் மாற்றிட்டேன், ஏன்னா இன்னைக்கு இரவுலாம் பண்ண முடியாதனால. இதோ அது என்ன இன்னைக்கு உள்ளது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. வாட் இஸ் டுடேஸ்? இன்னைக்கு என்னது? தகுதிக்கு மேலான ஆசீர்வாதம், அன்டிசர்வ்டு பிளெஸிங். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கெல்லாம் நம்ம நிறைய தியானிக்க முடியாதனால நம்ம அடுத்த திங்கட்கிழமை நாளைக்கு பார்ப்போம். அன்டிசர்வ்டு பிளெஸிங்ஸ். நீங்கள் தகுதி இல்லாத ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்கும்படி அவர் சிலுவையிலே நமக்காய் சகலத்தையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. நம்ம டிசர்வ்டு பிளெஸிங்கே நம்ம பார்க்கறது இல்லை. நமக்கின்றைய ஆயத்தமான நன்மைகளிலே நம்ம வாழல. தோல்வியை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. தோல்வியில இருந்தாலும் நீங்கள் உங்களுக்காக ஜெயம் எடுத்த கிறிஸ்துவின் மேல் ஜெயத்தை தான் கொண்டாடணும், ஜெயத்தை தான் ஆராதிக்கணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. தோல்வினா பிறகு தோல்ந்து போயிட்டீங்களா, சோர்ந்து போயிட்டீங்களா, வியாதி பட்டுருச்சா அப்படின்னா யூ மஸ்ட் சிங் தி விக்டரி ஆஃப் காட். உங்களுக்காக ஜெயித்த கிறிஸ்துவை தான் பாடணும், தோல்வியை பாடக்கூடாது. நான் ஏன் தோத்த போனேன் தெரியுமான்னு நிறைய எக்ஸ்பிளனேஷன். நோ எக்ஸ்பிளனேஷன். ஆண்டவருக்கு அது தேவையே இல்லை. ஆண்டவரே நான் இப்படி இருந்ததுனால இப்படி ஆயிட்டேன், அப்படி செஞ்சதுனால, இந்த பாவம் செஞ்சதுனால இப்படியா இருக்கிறேன், இந்த தப்பு செஞ்சதுனால, இந்த மிஸ்டேக், இந்த நேரத்தில் நான் இந்த இடத்துல ஒரு சரியான ஞானமாக முடிவு இழுக்காதனால தானே நான் இப்படி தோல்வியில் இருக்கிறேன், குறைச்சல் இருக்கிறேன், வறட்சியில் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், இதனால தான் இது எனக்கு வந்தது. Never and ever accept it, but celebrate the victory of God in your failures. அல்லேலூயா. அதுதான் உங்களை தோல்வியிலிருந்து தூக்கிவிடும். அநேகருடைய வாழ்க்கையை பிசாசு முக்காடிட்டு வச்சிருக்கிறான். ஆவிக்குரிய முக்காடு, எல்லாம் தெரியுங்கிற முக்காடு, நான் செய்ததெல்லாம் சரிங்கிற முக்காடு. நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னாப்புல நம்ம எல்லாம் செய்ததுலாம் சரி அப்படி கிடையாது. அப்படி இல்லை. சில நன்மையானவைகளும் தவறான இடத்துல தவறான நபரிடத்துல நாம் செய்யும் பொழுது சில நன்மையும் அது எப்படி இருக்கிறது, தீமையாக இருக்கிறது. ஸோ நமக்கு தெரியாது. ஆவியானவர் தான் நமக்கு குட் டீச்சர். அவர் சொல்லுகிறபடி செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை முக்காடிலிருந்து அவர் விலக்குகிறார். இந்த வருஷத்தின் முடிவில் கர்த்தர் கடந்த வருடம் முழுவதும் உங்களுக்கென்று தேவன் ஆயத்தமான நன்மைகளை உங்களை முக்காடிட்டு காணக்கூடாதபடி காரில் ஒளித்து வைத்த எல்லா அந்தகார கிரியைகளை அழித்து ஒளிப்பினிடத்தில் கொண்டு வந்து உங்களுடைய முகத்தை கர்த்தருடைய ஆவியானவர் பிரகாசிக்க பண்ணுவாராக. கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. Praise the Lord. Hallelujah. ஆமா, நான் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய உண்மையை சொல்லித்தானேன். சபை இந்த வருஷத்திலிருந்து அடுத்த வருஷத்துக்கு அந்த போகிற டிரான்சிஷன் பீரியட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். வருஷத்தை நன்மையால் திருப்தியாக்குகிற தேவன், வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆயத்தமாகணும், ஆவியில் ஆயத்தமாகணும், ஊழியத்தில் ஆயத்தமாகணும், தரிசனத்தில் ஆயத்தமாகணும், கர்த்தரிடத்தில் காத்திருக்கணும். தேவன் சபைக்கும் குடும்பத்துக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் புதிய வருஷத்தில் வைத்திருக்கிற நன்மை என்னென்னு கேட்டறிந்து தேவனுடைய சித்தத்துக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்து சுத்திகரித்து ஒரு ஜெயமுள்ள ஒரு ஸ்டெப் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அதனால யாரும் ஊருக்கு போக கூடாது. മനസ്സിലായോ? ആയില്ലേ? ആണോ? മനസ്സിലായിനോ? ஸ்பிரிச்சுவலாக யோசித்து பாருங்க. நான் சொன்னதை வீட்டில் போய் வெரி இம்பார்ட்டன்ட் டேஸ். உபவாசித்து சுத்திகரித்து தேவனுடைய நன்மைகள் என்னன்னு கற்றுக்கொண்டு அவள் சமூகத்தில் குடும்பத்தை அர்ப்பணித்து பழைய வருடத்தை பழையனெல்லாம் கழிந்தன, எல்லாம் புதிதாயின, ஜெயமுள்ள வாழ்க்கை என்று புதிய வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஆயத்தமாய் நுழைஞ்சிங்கன்னா 2026 கர்த்தர் உனக்கு பேரில் அவர் சொன்ன எல்லா நல்ல வார்த்தைகள் ஒன்று கூட கீழே விழாதபடி அவனுக்கு உனக்கும் சந்ததிக்கும் வரவழைப்பா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாரையும் குற்றம் சொல்றதுக்கு நான் சொல்லல. இந்த நாட்கள் ஊரு சுத்துகிற நாள் அல்ல. தேவன் புதிய வருஷத்துல உனக்கு வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து கொள்கிற நாள். உனக்குன்னு தெரியணும். வசனம் நமக்கு வரப்போகுது. வாக்குத்தத்தம் ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. இதெல்லாம் மாறப்போகுது. எல்லாம் பழையனா
இது மட்டும்தானே? சோத்திரம். மறைய போகுது, வசனம் மாறப்போகுது. இது சபைக்கு, உனக்கு என்ன, உன் குடும்பத்துக்கு என்ன, தேவனுடைய திட்டம் என்ன? வசனத்தில் ஆரம்பிங்க. இந்த 2026 கர்த்தர் ஜெயத்தில் உங்களை முடிக்க வைப்பா. பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தத்தில் ஆரம்பித்த எந்த மனுஷனும் தோல்வி விட்ட சரித்திரம் இருந்ததே இல்லை. வசனத்தில், வாக்குத்தத்தத்தில் புதிய வருஷத்தை ஆரம்பிக்கணும். பாஸ்டர் ஏதாவது கொடுப்பார், வாங்கிட்டு போனார்னா ஒன்றும் கிடையாது. ஒரு கேக் வேணால் கிடைக்கும் 20 ரூபாய்க்கு, வாங்கி டீயில் முக்கி சாப்பிட்டு அப்படின்ட்டு போங்க, அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு. ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு புதிய வருஷத்தில் நீர் எனக்கு வைத்திருக்கிற மேன்மை என்ன? பழைய வருஷத்தில் நீ சொன்ன வாக்குத்தத்தங்கள்லாம் எங்க? என் பேரில் எழுதி வைத்த நன்மைகள்லாம் எங்க? இப்படி கண்ணீரோடு அர்ப்பணிப்போடு இருப்பீங்க என்று சொன்னால் கர்த்தர் உங்களுடைய காரில் முக்காடை எடுபட்டு போகும்படி செய்வார். எசேக்கியா 1:8 சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, ஏசாயா 1:8 வசனத்தை யாரும் எடுத்து வாசிங்க. ஏசாயா 1:8. சீயோன் குமாரத்தையே, திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும், வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும், முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். சபையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஒரு குச்சி போல ஆயிட்ட, வெள்ளரி தோட்டத்தில் ஒரு குடிசை போல ஆயிட்ட, முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போல ஆயிட்ட. உனக்கு எந்த நன்மை இராதபடி உன்னை சுற்றிலும் காரில் மூடி இருக்கிறது, ஒரு முக்காடு போடப்பட்டிருக்கிறது. சீயோன் குமாரத்தையே, சபையே, தேவனுடைய ஜனமே, இதோ உன் மீது போடப்பட்ட காரில் நான் உண்டாக்கப்பட்ட முக்காடை எடுபட்டு போலும் காலத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். You will see your God face to face. தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் சபைக்கு தரப்போகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேறு ஒருவன் வாழ்க்கை நடத்துவதில்லை. ஒரு நாள் நம்ம பார்த்தோம், வேறு ஒருவன் உன்னை மேய்க்க மாட்டான், நீ உன்னை மேய்க்கத்தக்கதான் அபிஷேகத்தையும் வல்லமையும் தீர்க்க தரிசனையும் வசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் அவர் உனக்குள்ளே வைத்து வைப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க, வாத்தியார் சொல்ல நீ கேட்கல அப்படின்னு சொன்னால், படித்து முடித்தா பிறகு நான் சொல்கிறது நீ கேட்கல அப்படின்னு சொன்னால், போலீஸ் ஸ்டேஷன் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும், எப்படி நடக்கும்னு சொல்லிக் கொடுக்கும். சபையும் அப்படித்தான். சபையை சொல்லிக் கொடுக்குறது நம்ம வளரல அப்படின்னு சொன்னால், வேற ஒருத்தன் நம்மளை ஆண்டு கொண்டு நடத்துவான். பொம்பளை பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் குடும்பஸ்திரியாக நீங்கள் மாற்றலை அப்படின்னு சொன்னால், அப்புறம் வேற ஒரு ஆள் நடத்த இருக்கும். பொம்பளை பிள்ளைகளை அல்லது பையனையும் நீங்கள் ஒரு புருஷனுக்கு ஒரு ஸ்திரீக்கு ஏற்றா போல குடும்பத்தை கற்றுக் கொடுத்துருந்தீங்கன்னா, நீங்கள் புகுந்த வீட்டில் நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆளுகை செய்கிறவர்களாக அழைச்சிருக்கிறார். ஆளுகை செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் சீயோனின் முக்காட்டை எடுத்து போடுகிறார், அறியாமையை எடுத்து போடுகிறார், கால தாமதத்தை எடுத்து போடுகிறார், கீழ்ப்படியாமை எடுத்து போடுகிறார். தேவனை காணக்கூடாதபடிக்கு தடையாய் இருக்கிற, பரிசுத்த குலைச்சலுக்கு காரணமாய் இருக்கிற எல்லா அந்தகார கிரிகளை, பாவ கிரிகளை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் எடுத்து போடுகிறார். நீங்கள் கர்த்தரை தரிசிப்பீர்கள். பிரைஸ் காட். அல்லேலூயா. 3 விதமாக எருசலேமின் குமாரத்தி மறைக்கப்பட்டிருக்கலாம். முதலாவதாக குச்சி போல. குச்சி என்றால் பூத். குச்சியில் இருக்கேன்னு சொல்லுவாங்க ஊர்ல, புரியுமா என்னன்னு தெரியல. அப்படின்னா ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு குச்சினா ஒரு சின்ன ஹட்டு, ஒரு சின்ன ஒரு மறைவிடத்தை போட்டு காப்பாங்க. காவலாளிகள் இருப்பாங்க. திராட்சை தோட்டம் அவ்வளோ பழமா பயங்கரமா அப்படி இருக்கும். நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி, நம்ம ஊர்ல என்ன இருக்கு, நெல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டுற வரைக்கும் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஸ்தோத்திரம். நம்ம ஆளுக்கெல்லாம் போய் தங்குறது கிடையாது. நம்மளை மாதிரி என்னைய மாதிரி ஒரு சட்டையை போட்டு உள்ளே வைக்கலை வச்சு மேலே ஒரு மண்டையை வச்சு ஆள் நிற்கிற மாதிரி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆமாம் தானே? இப்போவே தான் பிரசங்கமே புரியுது. ரைட்டு. ஸ்தோத்திரம். அதே மாதிரி திராட்சை தோட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா, காவல்காரர்கள் அவர்கள் தங்கி இரவில் தங்குவதற்கு சின்ன மறைவு போட்டிருப்பாங்க. அந்த மறைவு என்ன செய்யும், குளிருக்கு, வெயிலுக்கு, மற்ற எல்லா ஆபத்துக்கும் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.
திராட்சை தோட்டங்கள்லாம் அறுவடை செஞ்சு போன உடனே அந்த காவலாளிகள் என்ன செய்வாங்கன்னா அந்த குச்சியை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. திராட்சை பழங்கள், திராட்சை செடிகள், தண்ணீர் பாய்ச்சின வேலைக்காரர்கள் இருக்கும் பொழுது அந்த குச்சி அவ்வளோ அழகா, அந்த குச்சின்னா அந்த சின்ன மறைவிடம், அந்த கட்டு ஒரு சின்ன குடிசை போல இருக்கிற அந்த மறைவிடம், அதுக்கு அவ்வளவு கனம் மகிமை. ஐயோ வெயில் வந்துருச்சா அந்த குச்சியில் போய் வரைஞ்சிக்கலாம், அங்கே குச்சியில் தான் சாப்பாடு, அங்கே தான் ஃபெல்லோஷிப்பு, மகிழ்ச்சியாக இருக்கும். திராட்சை பழங்களை கொண்டு அதை ஜூஸ் எடுத்து சாப்பிட்டு மகிழ்ப்பாங்க. அந்த குச்சி கனம் இருந்தது. ஆனால் ஹார்வெஸ்ட் முடிந்த உடனே அந்த குச்சி கைவிடப்படும். abandonness, மறக்கப்படும். சிலருடைய வாழ்க்கையை காரிருள் தேவனிடத்திலிருந்து மறக்கப்பட்டிருக்கு. தேவனை காணக்கூடாதபடி, தேவனுடைய நன்மையை தொடக்கூடாதபடிக்கு சத்துருவானவன் திராட்சை தோட்டத்திலே கைவிடப்பட்ட குச்சியை போல உன்னை தள்ளி இருக்கிறான். இதோ கர்த்தர் உன்னை மறைக்கிற, தேவனுடைய பார்வையிலிருந்து மறைக்கிற முக்காட்டிலிருந்து கர்த்தர் உன்னை எடுக்கிறார். முக்காடு விலகுகிறது, கவலைகள் மாறுகிறது. தேவனுக்குள்ள வளர்வதற்கு, விசுவாசத்தை வளர்வதற்கு தடையாயிருக்கிற எல்லா பாரமான யாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது ஒரு துணியை எடுத்து போடுவதை போல எடுத்து போட்டு கர்த்தர் உன் மீது ஒரு ஒளியை பிரகாசிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ரிசீவ் பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த குச்சியினுடைய வேலை என்ன? உங்களுக்கு நல்ல பாதுகாப்பை தருகிறது. சிலருக்கு நீங்க நல்ல பாதுகாப்பா இருந்திருப்பீங்க, நல்லா அவங்களுக்கு வாயா இருந்திருப்பீங்க. சிலருக்கு நீங்க நல்ல வழக்காடுகளா இருந்திருப்பீங்க. உங்களால் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கும். நம்ம வாழ்க்கை நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கை கொடுத்துருப்போம். உங்களால் நிறைய பேர் வாழ்ந்திருப்பாங்க. உங்க வாழ்க்கை வார்த்தையினால நிறைய பேர் வாழ்வடைஞ்சிருப்பாங்க, உயர்ந்திருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் உங்களை குச்சியை போல உங்களை மறப்பார்கள், தனித்து விடப்பட்டுவார்கள். எவ்வளோ நன்மை பெற்றிருந்தாலும் சிலரை இந்த உலகம் மறக்கிறது. இந்த உலகம் கிறிஸ்துவை மறந்ததை போல உங்களையும் என்னையும் மறக்கிறது. உங்களுடைய கிரியைகள் வெளியரங்கமாக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்கள் முக்காட்டை நீக்கும் பொழுது உங்கள் முகத்திலே கர்த்தர் தமது வல்லமையையும் அபிஷேகத்தையும் பிரசன்னத்தையும் பிரகாசிக்க பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலர் they have covered their nakedness. சிலருடைய nakedness நிர்வாணத்தை, சிலருடைய நிர்வாணத்தை மூடி இருப்பாங்க, மறைச்சிருப்பாங்க. நிர்வாணம் என்றால் ரகசிய காரியங்கள், நமது வாழ்க்கைக்கு மிகவும் பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய சில ரகசியங்கள் சிலருக்கு தெரிந்தும் அது உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வராதபடி என்ன செய்திருப்பாங்க? மறைத்திருப்பார்கள். ஸ்தோத்திரம். அப்படி ஒரு நன்மை செய்திருந்தாலும் குச்சி, அந்த குடில் என்ன செய்யும் அப்படின்னா உங்களை பாதுகாக்கிறது, நிர்வாணத்தை பாதுகாக்கிறது. ஆனால் அது ஒரு நாள் மறக்கப்பட்டதை போல நீங்களும் ஒரு நாள் மறக்கப்பட்டு இருக்கலாம். அவர்களுக்காக நின்றிருப்பீங்க, நியாயத்திற்காக அவர்கள் நீங்க பாதுகாத்திருப்பீங்க. ஆனால் அது குச்சி மறக்கப்பட்டதை போல நீங்களும் மறக்கப்பட்டிருக்கலாம். சுருக்கமா சொல்ல போனா பயன்படுத்திட்டு தூர போடுறது. இதே போல வேதனை இந்த பூமியில எதுவுமே கிடையாது. ஒரு மனைவி, ஒரு பெண், வயசானவங்க சொல்றாங்க, என்னைய நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஐயா, இந்த வீட்டில் திருமணம் செய்ய இந்த வீட்டில் என்னை என்ன செஞ்சிட்டாங்க நல்லா. ஆமாம், என்னுடைய சொத்து, என்னுடைய நற்பேர், என் சரீரம், பிள்ளை பெற்று கொடுக்குறது சாதாரண விஷயமா? போ, ஏதாவது மிஷினில் போய் பெற்றுக்க வேண்டியதானே. அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு சர்வீஸ். அதனால ஆண்கள்லாம் பெண்களை மதிக்கணும், கனம் பண்ணணும், அவங்க சர்வீஸை மதிக்கணும். ஸ்தோத்திரம். சம்பாதிக்கலைன்னா அவமதிக்கக்கூடாது. ஒன்றும் வருமானம், உன்னால் என்ன பிரயோஜனம் அப்படிலாம் சொல்லக்கூடாது.
உங்களுக்கு சந்ததி உருவாகுவதற்கு ஒரு பெரிய வழிகாட்டியாய் கர்த்தர் உங்களுக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அநேக வயதானவர்கள், பிள்ளைகள் முதற்கொண்டு, குறிப்பாக ஆண் மக்கள், மென்மக்கள், ஆண் மக்கள் கேளுங்க, தாய் என்ன செய்யக்கூடாது? அவமதிக்க கூடாது. ஸ்தோத்திரம். தகப்பனை சேர்த்துக்கிறாங்க, சொத்து இருக்கு, தாயை சேர்க்கறது இல்லை. யூஸ் அண்ட் த்ரோ, have they used and they have used and thrown. அதுதான் ஒரு குச்சியினுடைய வாழ்க்கை. திராட்சை தோட்டத்தில் ஒரு குச்சி பயன்படுத்தப்பட்டு தூக்கி எரியப்பட்டது போல சிலருடைய வாழ்க்கை இந்த பூமியில் எரியப்பட்டிருக்கிறது. அவர்களை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தானியேல் எடுக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும், குறிச்சிக்கோங்க. 6:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கக்கெபியிலே போட்டார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் யார் தெரியுமா? தானியேல் ஒரு நல்ல ஞானி, தேசத்துக்கு அடிமையாய் வந்தவன். ஆனால் அவனுடைய தேசத்துக்கும் ராஜ்யத்திற்கும் அவனுடைய ஞானத்தை பயன்படுத்தினார்கள், யுக்தியை பயன்படுத்தினார்கள். தேவன் அவனுக்கு கொடுத்த அபிஷேகத்தை பயன்படுத்தினார்கள். தேவன் அவனுக்கு தந்த தீர்க்கதரிசன வரங்களை பயன்படுத்தினார்கள். தானியேல் அங்க ராஜாங்கத்தில் இருக்க அவங்களுடைய ராஜ்யத்தில் இருக்க அவர்களுக்கு மேன்மை வந்தது. தானியேலோட கர்த்தர் இருந்தபடினாலே தானியேல் இருந்த அந்த ராஜ்யத்தோடும் கர்த்தர் இருந்தார். நல்ல பயன்படுத்தினாங்க. ஆனால் ஒரு வேலை வந்த பொழுது அவனை எங்க கொண்டு போட்டாங்க? used and thrown into den of lions. உலகத்தில் அருமையான பிள்ளைகளே, உங்களை நல்லா பயன்படுத்திட்டு சிங்கத்துக்கு சமமாக இருக்கிற சூழ்நிலை தள்ளப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்கள் முக்காட்டை எடுத்து உங்கள் மீது ஒளியை அனுப்புவார். சீயோனே, இந்த உலகத்தில் நீ பயன்படுத்தப்பட்டு எரியப்பட்டிருக்கிறியா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் முக்காடை விலக்கி என்னுடைய பிரசன்னத்தை உன் முகத்தில் பிரகாசிப்புகிற நாள் வந்தது. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் ஒரு ஓமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார். வேலைக்காரர்கள் திராட்சை தோட்டத்தில் இருக்கிறாங்க. அவர் இடத்துல திராட்சை தோட்டத்தினுடைய அந்த பணத்தை, கனிகளின் தன் பாகத்தை, 2வது வசனம், தோட்டக்காரிடத்திலே திராட்சை தோட்டத்து கனிகளில் தன் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவரிடத்தில் ஒரு ஊழியனை அல்ல, 2 ஊழியன் அல்ல, நிறைய ஊழியனை அனுப்பினார்கள். கடைசில சுதந்திரவாளியான குமாரனை அனுப்பினார்கள். ஆனால் திராட்சை தோட்டத்தினாலே நலன் பெற்றவர்கள், வாழ்ந்தவர்கள், வேலைக்காரர்கள் என்ன செய்தார்கள்? சுதந்திரவாளி இவனை கொலை செய்வோம் என்று சொல்லி அவனை கொலை செய்தார்கள். பிரைஸ் காட். நல்லா பயன்படுத்திட்டு நம்மளை என்ன செய்வாங்க? கொலையும் செய்வாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களா? கொலை செய்வதற்கும் தயங்க மாட்டான். எத்தனை ஸ்டோரிஸ் நியூஸ் பேப்பரில் நம்ம பார்க்குறோம். எத்தனை ஸ்டோரிஸ். வெளிநாட்டில் கணவன் உழைத்து சம்பாதித்து அனுப்பியிருப்பான், இங்கே சுகபோகமாய் வாழ்ந்து வீடெல்லாம் கட்டி. ஒரு தகப்பனாரை குறித்து நான் படித்தேன். சிறு வயதில் திருமணமாகி சில மாதங்களே போட மனுஷன் அவ்வப்போது போவார், அவ்வளவுதான். நல்லா சம்பாதித்தார். சம்பாதிக்க முடியல, நான் என் வீட்டுக்கு வாரேன்னு சொன்னோம்னா மனைவியும் பிள்ளைகளும் வீட்டுக்கு சேர்க்கலை. ஆனால் மனைவி பிள்ளைகளும் அவருடைய சம்பாத்தியத்தில் பயங்கரமான வீட்டை கட்டி வசித்து கொண்டிருக்கிறார்கள். பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்கிறத ஒரு நியூஸ் பேப்பர் செய்தி. கொலைக்கு சமமாய் நீ சாகிறதுக்காக லாக்கி என்று தள்ளப்பட்ட இருள் இந்த உலகம் உனக்கு விதைச்சிருந்தா, கர்த்தர் சொல்றாரு, அந்த காரிலும் முக்காட்டை கர்த்தர் எடுத்து உன்மீது தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, வீடு கட்டுவர்களால் ஆகாது என்று
தள்ளின ஆகாதென்று தள்ளின குச்சியை போல இருக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் எடுப்பித்து கட்டுகிற நாட்களை குறித்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். மூளைக்கு தலைக்காயாச்சு. அதனால யாராவது உங்களை யூஸ்லெஸ் அப்படி சொன்னாங்கன்னா பி ஹாப்பி ஆஃப் தட். ஆமா, மனுஷன் சொல்லுவான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு. ஆனா கர்த்தர் உன்னை மூளைக்கு தலைக்கல்லாய், கார்னர் ஸ்டோன், த பிரீசியஸ் ஸ்டோனாய் மாற்றுகிற தேவன் கூட இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வீடு கட்டுகிற கழிக்கிற கல் குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லை, ஊழியத்துக்கு லாய்க்கு இல்லை, ரிலேஷன்ஷிப் லாய்க்கு இல்லை, எதுக்குமே லாய்க்கு இல்லை, பிஸ்னஸ் லாய்க்கு இல்லை, படிப்புக்கு லாய்க்கு இல்லை, ஸ்தோத்திரம், நல்ல பேர் வாங்குறது லாய்க்கு இல்லை. இந்த உலகம் உன்னை கழிச்சுக்கிட்டே இருக்கிறவர்களை கர்த்தர், உலகம் கழிச்சதுக்கு காரணம் என்னன்னா தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதான் கழிச்சிருக்கு. கர்த்தர் உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் திட்டத்தை வச்சிருக்கிறார். மூளைக்கல்னா நான் சொல்லிடுறேன், தெரியுமா என்னன்னு தெரில. கட்டடங்களாம் எழுப்பின உடனே மேலே தளம் போடுவாங்க. தளம் போடுறதுக்கு முதல்ல தளம் மேலே போடுறதுக்கு 4 முக்குலையும் ஒரு நல்ல ஷேப்பான முக்கியமான, அதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்தலம். அந்த இடத்துல ஒரு நல்ல கல் வைக்கணும். அந்த கல் 4 கல் என்ன தேடி 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 ஏடி தேடி அலைஞ்சு மிகவும் மகிமையான கனமுள்ள முக்கியமான அந்த கல்லை தேர்ந்தெடுத்து வைக்கிறதுக்கு பேரு தான் மூளைக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நீ ஒதுக்கப்பட்டிருக்கிறியா? பி கேர்ஃபுல் ஆஃப் தட். நீ ஏன் பாதாளத்தில் அஸ்திபாரத்தில் போய் மறைஞ்சிருக்கணும்னு நினைக்கிற? ஏன் கட்டடத்துக்குள்ள சுவருக்குள்ள மறைஞ்சிருக்கணும்னு நினைக்கிற? சகல ஜனங்களும் உன்னை பார்க்கும்படி கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தை சகல ஜனங்களும் பார்க்கும்படி உன்னை வைக்கிற ஒரு மூளைக்கல்லாய் கர்த்தர் உன்னை காத்திருக்க வைத்திருக்கிறார். ஒரு நாள் உலகம் உன்னை தேடி வரும், நீ வந்தாதான் ஆகும் என்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை மூளைக்கு தலைக்கல்லா வைப்பா. வசனம் சொல்லுகிறது 11 வசனம் தெளிவா, இது யாராலும் ஆனதில்லை, கர்த்தராலே மாத்திரம்தான் ஆகும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, வேலை கட்டட வேலையில் பார்த்தவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கு கட்டட வேலையெல்லாம். ஒரு கல் எடுத்து கொடுத்தா கொத்தனாரு இது வேணா அதை எடுப்பார், இது வேணா அதை எடுப்பார், இது வேணா அதை எடுப்பார். அந்த அந்த கல்லுக்கெல்லாம் உயிர் இருந்துச்சுன்னா அது என்ன நினைக்கும்? என்னை ஒதுக்கிட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க. உயிர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு கல் எல்லா நாளும் எல்லா இடத்துலையும் கட்டணம் கட்டும் பொழுது, வீட்டில் கட்டும் பொழுது ஒதுக்கப்பட்டு ஒரு நாள் மூளைக்கு ஒரு சரியான கல் வேணும். எல்லாரும் வந்தா முதல்ல கண்ணில் படுற மாதிரி ஒரு கல் வேணும்னா அந்த கல்லு தான் நீ பலரால் ஒதுக்கப்பட்ட மூளைக்கு தலைக்கல். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் தள்ளப்பட்ட குச்சியை போல இருக்கிறவர்களுடைய முக்காட்டை நீக்கி கர்த்தர் மகிமையை கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 2வதாக சொல்லப்பட்டிருக்கு, வெள்ளரி தோட்டத்தின் ஒரு குடிசையை போலவும் நீ இருக்கிறாய். ஹட் இன் குக்கும்பர் ஃபீல்டு. ஸ்தோத்திரம். வெள்ளரி தோட்டத்தில் குடிசை அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், அறுவடை நடந்த உடனே வெள்ளரி தோட்டத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் சேகரிக்கிற அந்த வெள்ளரி காய்களை சேகரித்து வைக்க வேண்டும் என்று உண்டாக்கப்பட்ட குடிசை. இந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது நல்லா புரியும். ஸ்தோத்திரம். நல்லா பாதுகாப்புக்கு நல்ல குடிசையெல்லாம் போட்டு நல்லா தங்குவாங்க. அறுவடையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஃப்ரூட்லெஸ்னஸ். வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலும் அப்படின்னு சொன்னா கனியற்ற நிலைமை. கனி இருக்கும் பொழுது, அறுவடை இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும் போது நல்ல வரவேற்பு இருக்கும், நல்ல கனம் இருக்கும். நீங்கள் நல்ல சுகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் அழகாக இருக்கும்போது நல்ல மதிப்பாங்க. ஸ்தோத்திரம். பெண்கள், வாலிப பிள்ளைகள் அழகாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு மதிப்பு இந்த உலகம் கொடுக்கத்தான் செய்யுது. இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆமாம், ஏர் ஹோஸ்டஸுக்கெல்லாம் வேலைக்கு போகணுன்னா அப்பியரன்ஸ் ரொம்ப மஸ்ட், அப்படி தானே? ஆமாம், இப்போ நர்சஸுக்கெல்லாம் அப்படி தான் எடுக்கிறாங்க. ஸ்மைலிங் ஃபேஸ் வேணுமா ஒரு க்ரைட்டீரியா. நர்ஸுக்கு வேலைக்கு போனோம்னா உருண்டு போனால் அவ்வளோதான். 4 நாள் இருக்கிறவன் ஒரே நாள் செத்து போயிடுவான்.
எங்கள் சபையில் வந்து அப்பா சபையில் ஒரு நர்ஸ் இருந்தாங்க. அப்போ வந்து ஆரம்ப சுகாதார மையத்தில் ஒரு சகோதரி இருந்தாங்க. கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போல்லாம் நான் குட்டி பையன். ஆமாம், அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சகோதரி தாங்க, கிறிஸ்தவ சகோதரி. சபைக்கு வருவாங்க, வேறு ஊர்லேருந்து வந்தாங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். அவங்க வந்து எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. எங்கள் அப்பா கேட்டாங்க, ஆஸ்பத்திரிக்குமா போனால், பரவாயில்ல சிஸ்டர், அவங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் போராட்டம் பிரச்சனைகள், அதனாலும் பரவாயில்ல சிஸ்டர், நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு உள்ளே வந்த உடனே நீங்கள் சிரித்து தான் எல்லாரையும் கூப்பிட்றீங்க, வாங்க சிரித்து மருந்து கொடுக்குறீங்க, இப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லி நல்லா பேசுகிறீங்க, பரவாயில்ல, இது ஒரு கிருபை தான் சொன்ன உடனேமோ அவங்க சொன்னாங்க, இது எங்களுடைய பார்ட் ஆஃப் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் உங்களை எல்லாரையும் கூட்டிட்டு போகணும்னு நான் நினைக்கேன். வரீங்களா? எப்படி சிரிப்பது, சிரிக்கும் கலை. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சிரிச்ச முகம் வேணும். கிரைட்டீரியா. ஒரு ஜாபுக்கு போனீங்கன்னா சில கிரைட்டீரியா இருக்கு. பார்க்கறதுக்கு லுக்கா இருக்கணும், ரிசப்ஷனிஸ்ட் லுக்கா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும். அதே போல ஆண்கள் சில வேலைக்கு ஃபிட்டா இருக்கணும். நம்மளை மாதிரி தொந்தியும் அதையும் தள்ளிட்டு போனோம்னா யாரும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஸ்தோத்திரம். நல்ல ஃபிட்டா இருக்கணும். மண்டையில் இதுக்கோ இல்லையோ அதெல்லாம் தெரியாது, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும்? ஃபிட்டா இருக்கணும். உலகம் உங்களை ஃபிட்னஸை பார்க்குது, ஃப்ரூட்ஃபுல்னஸை பார்க்குது. கர்த்தரோ உங்களுடைய ஃப்ரூட்லெஸ்னஸ், கனி இல்லாத வாழ்க்கையும் பார்த்து உங்கள் முக்காட்டை நீக்கி உள்ளுக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிற அழகு இந்த உலகத்துக்கு காண்பிக்கும்படி தமது ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறான். நோ குட்னஸ் பிகாஸ் ஆஃப் ஏஜ். வயசானவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், வயசாயிடுச்சு, எனக்கு இந்த நன்மை இல்லை, எனக்கு இதிலிருந்து எனக்கு என்ன ஒரு காரியம் கிடைக்க போகுது, எனக்கு இதுலேருந்து என்ன நன்மை கிடைக்க போகுது என்று நீ கவலைப்பட்டிருக்கிறீங்களா? இது பிசாசு கொடுக்குற ஆலோசனை. டு நாட் பிலீவ் இட். நல்லா கவனிங்க. வயசானவங்களை பின்னாடி, யாரெல்லாம் வயசானவங்களை பின்னாடி போக உங்களை யார் உட்கார சொன்னா? யார் சொன்னா? அப்படி ஒரு பழக்கம் எப்படி சபையில் வந்திருக்கு? வயசானவங்களாம் பின்னாடி, அடுத்த வாரம் வயசானவங்களாம் முன்னாடி இருந்து உட்காரணும். ஆமாம், ஊழியம் சீரியலாம் கேட்டோம்னா, பாஸ்டர் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுங்க, எங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்கள்கிட்ட தான் நிறைய ஜூஸே இருக்குது, பழுத்த பழத்தில் தான் நிறைய ஜூஸ் இருக்கும் தெரியுமா? நீங்கள் நம்பாதீங்க. பிசாசு உங்களை நம்பி வஞ்சித்து வச்சுருக்கலாம். உங்களிடத்துல தான் விசுவாசம் நிறையா இருக்குது. பாட்டிட்டு தான் விசுவாசம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு நம்ம ஆளு. எங்கே? பாட்டிட்டு தான் விசுவாசம், ஃபுல்னஸ் ஆஃப். அதனால வயசானவங்க, ஸ்தோத்திரம், நீங்க நல்லா இருக்கும்போது உங்களை நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. வயதான உடனே பெத்த பிள்ளைகளே தூக்கி போட்டு மிதிக்குது. ஒரு பிள்ளை வந்து கழுத்தில் வச்சிருக்க குதிங்கால கரெக்டாக வச்சிருக்கு, கையெழுத்து போடுறதையா ஒரே நசுக்கட்டா அப்படின்னு. வயசாயிடுச்சு, பலன் இல்லை. நீ சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ட்ரௌசரில் ஒன்றுக்கு இருக்கும் பொழுது நான் வாங்கின அறம் ஞாபகம் இருக்கா? அப்போ என் பலன் எப்படி இருந்துச்சு? இப்போ அதே பிள்ளை எங்கள் சபையில் ரட்சிக்கப்படாத குடும்பத்திலேருந்து ஒரு குடும்பம் வந்துச்சு. ஐயோ, 6 முடிஞ்சவன் அவன் வந்தான், இப்படி வந்தான், ஸ்தோத்திரம், இப்படி இருப்பான். நானும் எங்கள் அப்பாவும் நாங்கள் ஒரு வெட்டுக்கிளியை போல பக்கத்தில் சபையில் வந்து அந்த அம்மாவை தாயை அடி வெளுக்கிறான். ஸ்தோத்திரம். சபைக்குள்ள 6 முடிஞ்சு உள்ளே வந்த உடனே அரை டமான்னு நெஞ்சில் காதில் டாமா. எதுக்கு? சர்ச்சுக்கு வந்துட்டேன்ட்டு. நான் போன அவ்வளோதான், ஒரு அடியில் சோத்து ஒட்டிக்குவேண்ணா. நான் எங்கள் அப்பா அடிக்காதண்ணா இப்படின்னா எங்கள் அப்பா ஒதுங்கிட்டார். எப்பா வேண்டாம், முடிஞ்சு அட்டி. பிள்ளை அவன் என்ன நிலைமை ஆனான்னு என் கூட வாங்க கூட்டு காமிக்கிறேன். ஐயா இங்கே தான் இருக்கார், சென்னையில் தான் இருக்கார். அப்படி அடிவானவங்களெல்லாம் கத்தர் உயர கடன்னு தூக்கி வச்சுட்டாரு. அல்லேலூயா. இப்போ அவனுக்கு புரியுது. அழகா இருக்கும்போது, நீங்க மகிமையா இருக்கும்போது, உன் கையில் நல்ல பணம் இருக்கும்போது, நல்லா சம்பாதிக்கும் போது உங்களை பயன்படுத்தினாங்க. வயதான பின்பு வெள்ளரி தோட்டத்தில் இருக்கிற குடிசையை போல உங்களை ஒதுக்கி வைத்தாங்களா? ஃப்ரூட்லெஸ், உங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது, என்னை விட்டு போ, ஒதுக்கி வச்சுருக்கிறாங்களா?
கர்த்தர் உன்னுடைய முக்காட்டை உன்னிடத்துல நீக்கி உன்னிடத்திலிருந்து ஒரு நன்மையை புறப்பட பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 15:16 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 15:16 ஸ்தோத்திரம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், என் நாமத்தினாலே நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாகவும் உங்கள் கனி நிலைத்து நிற்கும்படியாகவும் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பிரைஸ் காட். நிறைய பேருக்கு அப்படிதான், தோற்றம் போயிடும், அழகு போயிடும், வாய்ஸ் போயிடும், தளர்ந்த குரல். ஒரு காலத்தில் உங்கள் சத்தத்தை கேட்டாலே அப்படி வீடு அலரும். நீங்கள் அப்படி ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? முக்காடுனா மறைக்கப்பட்டு இருக்கிறீங்களா? உங்கள் நன்மையெல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கு, நீங்கள் செய்த தியாகம் எல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கு, நீங்கள் செலவழித்த செலவெல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கு. ஆனால் கர்த்தரோ உங்கள் முக்காடின் நடுவிலிருந்து உங்களை ஒளிப்பிடத்தில் கொண்டு வந்து நிறுத்த தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். God is going to do this year. இந்த வருஷத்தின் முடிவிலே கர்த்தர் அது உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. 15:8 அதே அதிகாரத்தை 8 வசனத்தை சொல்றாரு, நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறதுனால பிதா என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். வயசானவங்க முதற்கொண்டு சொல்கிறேன், வயசானவங்க தான் முக்கியமாக நான் சொல்கிறேன். இந்த உலகம் உங்களை நல்லா யூஸ் பண்ணியிருக்கு, உங்கள் பிள்ளைங்களை நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, கணவனோட மனைவி உங்களை நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அரசாங்கம் உங்களை நல்லா யூஸ் பண்ணியிருக்கு, நீங்கள் செய்கிற வேலை கம்பெனியில் ஓனர் நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த உலகத்தில் மனுஷர்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் வயது மூப்பின் காரணமாக உங்களிடத்தில் ஒரு நன்மை இல்லை என்று சொல்லி உங்களை ஒதுக்கப்பட்டிருக்கிற மறைக்கப்பட்டிருக்கிற உங்கள் முக்காட்டை கர்த்தர் நீக்கி உங்க வாழ்க்கையை மீண்டும் பிரகாசிக்க பண்ணுவார். உங்களிடத்திலிருந்து ஒரு திராட்சை ரசம் போன்ற ஆறு புறப்பட்டு அநேகருக்கு மதுரமாய் மாற்றும்படி கர்த்தர் உயர்த்தி வைப்பார். உபவாச நாட்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். Do not believe any negative comments and negative talk about you. அது நம்பாத. சொன்னா சொல்லிட்டு போறாங்க, நமக்கு என்ன, அதை நம்பாத. ஐயோ நான் அப்படிதான் நம்பினா அதுதான் பிரச்சனையே இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை. நான் ஒரு எப்பொழுதும் தேவன் பிதாவின் மகிமைக்கென்று கனி கொடுக்கிற திராட்சை செடி. அல்லேலூயா. நான் எப்பொழுதும் பிதாவுக்கு கனி கொடுக்கிற திராட்சை செடி. ஆமென் சொல்லுங்க. மூன்றாவதாக, சீயோன் குமாரத்தி தேவனுடைய பிள்ளையை என்ன முக்காடு மறைச்சிருக்குன்னா, மூன்றாவது முக்காடு என்னன்னா, முற்றுகை போடப்பட்ட பட்டணம், பிசீச்டு சிட்டி. அப்படின்னா ஐசோலேட்டட் ஃப்ரம் ஆல் ஹெல்ப். எல்லா உதவியிலிருந்து உன்னை தனிமையாக்கி எந்த உதவியும் உனக்கு கிடைக்கப்படாத நிலைமையில வைப்பது தான் ஐசோலேட்டட் சிட்டி. ஐசோலேஷன், தனிமைப்படுத்தப்படுதல். தனிமைப்படுத்தப்படுதல். சிலர் இதில் ரொம்ப 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 திறமையெல்லாம் இருக்கு. குடும்பத்திலேயே அவங்களும் உதவ மாட்டாங்க, வேற யாரும் உதவி செய்கிறதையும் என்ன செய்ய மாட்டாங்க, விடவே மாட்டான். அவனும் படிக்க மாட்டான், அவனும் சொல்லித்தர மாட்டான், மற்றவனுக்கும் சொல்லித்தர மாட்டான். என் கூடலாம் நிறைய டீமே இருந்துச்சு. சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தா ஃபஸ்ட் மார்க் எடுத்துருவான், அப்படி ஒரு டீமே இருந்துச்சு. ஆமாம், தப்பாக சொல்லி கொடுத்த கதைகளாக இருக்குது. தவறான ஆன்சர் சொல்லி கொடுத்து 2-3 மார்க்கு கம்மி பண்ணி ஃபஸ்ட் ரேங்க் வரணும். ஒருத்தன் கூட உருப்பட்ட சரித்திரமே கிடையாது. எல்லாம் கம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க, மம்பட்டி தூக்கிக்கிட்டு. ஸ்தோத்திரம். பிளான் பண்ணியே உனக்கு வருகிற நன்மையை கெடுப்பார்கள். பிஸி சிட்டி. ஸ்தோத்திரம். கைவிடப்பட்ட நிலைமை, உதவி ஒருவரும் பெறக்கூடாது என்று purposely shut position. அதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். All the ways of helps are purposely shut. வேணுன்னே அடைப்பாங்க, வேணுன்னே. நிறைய பேர் இப்பவும் இருக்காங்க, என் குடும்பத்தில் இன்னும் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இன்னும் இருக்கிறாங்க. அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு ஒரு நன்மை நடக்கக்கூடாது. இங்கே தான் இருக்காங்க, சென்னையில் தான் இருக்காங்க. அதுக்கு மேலே கேட்காதீங்க. ஸ்தோத்திரம்.
ஆமாம், அதெல்லாம் அடித்து நிமித்து தான் அங்கே வந்து நிற்கிறேன். அல்லேலுயா சொல்லுங்க, அல்லேலுயா, ஸ்தோத்திரம். எனக்கு நன்மை கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சவங்கெல்லாம் அந்த முக்காட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. பரவாயில்ல, கர்த்தர் ஒரு நாள் நடத்துவார் என்று அவரை நோக்கி காத்திருந்த என்ன இப்போ 3 லைட்டுக்கு முன்னாடி பலன்னு என்னை வச்சிருக்கிறாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உலகம் உங்களை மறைக்க நினைக்குதோ அவ்வளவுக்கு அளவு கர்த்தருடைய ஒளி ஓ மேலே பிரகாசிக்கும். என் வாழ்க்கையில் ஒரு நாள் நான் மறக்கவே மாட்டேன். நான் என் ஊரில் இருந்து நான் சென்னைக்கு ஊழித்து வந்தப்போ ஒரு பட்டி காட்டாம் போல் சிங்கிச்சான் கலரில் போட்டு நான் வந்தேன். ஒரு ஊழியத்தில் இன்டர்வியூக்கு வந்தப்போ என் சட்டையை பார்த்துட்டு இன்டர்வியூ எடுத்தவர் மேலேயும் கீழேயும் பார்த்தாரு. பார்த்துட்டு நீலாம் இங்கே செட் ஆக மாட்ட அப்படின்னு சொன்னார். ஊழியத்துக்கு என்ன ஆக மாட்ட? செட் ஆக மாட்ட, நீ உங்கள் அப்பா கூடயே போய் கிராமத்தில் ஊழியம் செய்ய தம்பி அப்படின்னு சொன்னார். ரிஜெக்டட். ஐ வாஸ் ரிஜெக்டட். எங்கள் அப்பா பக்கத்தில் கூட உட்காந்துருக்கிறார். உங்கள் பையன் எங்கள் ஊழியத்துக்கு செட் ஆக மாட்டான், நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க பாஸ்டர். எங்கள் அப்பா வேஷ்டி ஒட்டிகிட்டு வந்தார். நான் வந்து ஒரு சோப்பலாங்கி மாதிரி ஒரு பேண்ட்டை போட்டு வந்தேன், ஆரஞ்சு கலர் டை போட்டு வந்தேன். இங்கே 2 பேரையும் பார்த்தாங்க. ஊழியத்துக்கு இவங்க 2 பேரும் எதுங்க தான் லாய்க்கி, கிராமத்துக்கு தான் லாய்க்கி, போயா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா சொன்னார், பாஸ்டர் இவ்வளோ செலவு பண்ணி வந்துட்டோம், ஒரு 2-3 மாதமாவது வச்சுட்டு நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த ஊழியத்தில் என்னை இன்டர்வியூ எடுத்தவங்க, சரி ஒரு 2 மாதமாக இருக்கட்டும் அப்படின்னு என்னை ஊழியத்தில் சேர்த்தாங்க. 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, எனக்கு எந்த ஊழியமும் கொடுக்கல. அங்கே ஒரு டீம் எனக்கு விரோதமாக கிரியை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. என்னென்னா, இவனை எந்த ஊழியத்தையும் கொடுக்கக்கூடாது, ஸ்டேஜுக்கு குறிப்பாக ஏற்றவே கூடாது, பக்காவாக பிளான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்டேஜில் எனக்கு பிடிச்சி போச்சு, அதை தேடுறதே கிடையாது. கவனமாக இருந்தாங்க. ஆனால் ஒரு நாளில் சூழ்நிலையை எல்லாம் மாறிடுச்சு. நான் ஸ்டேஜ் பக்கத்தில் பெரிய சபை, பயங்கரமான சபை, படித்தவங்களாம் இருக்கிற சபை, வளர்ந்த சபை, சொஃபிஸ்டிகேட்டட் பீப்புள். ஸ்தோத்திரம். நான் ஸ்டேஜ் ஓரத்தில் இருட்டில் ஒரு ஓரம் உக்காந்துட்டு இருந்தேன். அந்த நாளை நான் மறக்கவே முடியாது. வழக்கமாக அந்த இடத்துல ஆராதனை செய்கிறவர் வந்து அவர் வர முடியான்னு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டார். உடனே தேடி பார்த்தா யாருமே இல்லை. ஒதுக்கப்பட்ட நான் ஒரு இடத்துல மூலையில் ஒரு சேரில் உட்காந்துருந்தேன். திடீர்னு என்னைய வந்து 2 பேர் சொன்னாங்க, இன்றைக்கி ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, நீதாப்பா நடத்தணும் அப்படின்னாங்க. ஐயோ, எனக்கு ஆயத்தம் இல்லை, ஒன்றுமே இல்லை, என்னால் முடியாது. பயம், நடுக்கம். நடந்தது சொல்கிறேன். 2 பேர் என் கையை பிடிச்சி கொண்டு போய் ஸ்டேஜில் தள்ளி விட்டாங்க. நீ தான் இன்னைக்கு நீ ஊழியம் செஞ்சு ஆகணும். பிரம்மாண்டமான ஸ்டேஜில் ஒரு சாதாரண உடையில் நின்று மைக்கை கொடுத்தாங்க. காஸ்ட்லி மைக்கு, 1.25 லட்ச ரூபா செனிசர் மைக்கு. ஃபஸ்ட் டைம் மைக்கை பிடிக்கிறேன். 1.25 லட்ச ரூபா மைக்கை பிடிக்கிறேன். என்ன பாட்டு பாடுன்னு தெரில. என் வாழ்க்கையில் சோர்ந்து போய் உடைஞ்சி போய் நான் ஆண்டவருக்காக எனக்கு காத்திருந்த பொழுது இந்த பாடுதான் ஞாபகம் வந்தது. பலனில்லா நேரத்தில் பலன் தந்து தாங்குமே, பலனில்லா நேரத்தில் பொது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே, திடமில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே, உம் பலத்தா என்னை நடத்திடுமே. ஆறாவது முடிச்சு இறங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னிலிருந்து இந்த சர்ச்சில் நீ தான்ப்பா வொர்ஷிப் லீடர். கரங்களை தட்டி யாருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் தான் போட்டு பொழந்து கலக்குனேன். ஸ்தோத்ரம். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. மறைக்கப்பட்டிருக்கியா? ஜனங்களால் மறக்கப்பட்டிருக்கிறியா? வேற ஒருவரும் உதவி உனக்கு தராமல் உன்னை தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறியா? கர்த்தருடைய கரம் உனக்கு நேர வந்து உன்னுடைய காரிருளின் அந்த முக்காட்டை அவர் விலக்கி போடுகிறார்.
விலைக்கு போடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிப்போம். கலாத்தியர் 4:17 வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 4:17 கலாத்தியர் குறித்து, கலாத்தியர் சபையை குறித்து சொல்லுகிறது. 4:17 வசனத்தில், அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், ஆகிலும் நல் மனதோடு அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். இந்த வசனத்தை வீட்டை போய் நல்லா யோசித்து பாருங்க. கலாத்தியரை குறித்து அப்போஸ்தலன் சொல்றாரு, கர்த்தருடைய ஜனங்களை சபைக்குள் இருக்கிற பிரச்சனை என்ன சொல்றாருன்னா, அவர்கள் உனக்கு தனது சுய லாபத்துக்காகத்தான் உன் மேல கிருபை பாராட்டுங்களே அன்றி உண்மையிலே உன்னை நேசித்து உன்னை உயர்த்த வேண்டும் மகிமைக்கென்று அவர்கள் உன் மீது கிருபை பாராட்டல, தயவு பாராட்டல. இந்த உலகத்தில் அப்படித்தான். உங்கள்கிட்ட ஒரு நன்மை இல்லைன்னு யாரும் உன்னை பயன்படுத்த மாட்டான். அட்லீஸ்ட் உங்களிடத்துல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா தான். ஆனா இயேசு அப்படி கிடையாது. எத்தனை முறை நம்ம அவர் உதைக்கிறோம், எத்தனை முறை அவருக்கு விரோதமாக போகிறோம், பாவம் செய்கிறோம், பரிசுத்தம் துக்கப்படுத்துகிறோம், எத்தனை முறை கர்த்தருடைய ஆவியை துக்கப்படுத்தியிருக்கோம். ஆனாலும் அவர் நம்மளை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். சிலருக்கு நன்மை உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மனுஷன் அல்ல, நாம் இடைவிடாது ஆராதிக்கிற தேவன், நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட முகம் மூடி, எப்பேற்பட்ட அந்த முக்காடு, எப்பேற்பட்ட இருளும் வாழ்க்கையை மறைத்திருந்தாலும் கர்த்தருடைய முகம், அவருடைய பிரசன்னம் உன்னை ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்க பண்ணும். எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் எழும்பி நிற்கலாமா? ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறீங்க. அல்லேலூயா ரபா ஷபா ரகரதி நாமா. நீங்கள் உண்மையாக இப்பொழுது ஆண்டவர் சமூகத்தை நோக்கி ஜெபிக்க போறீங்க. கர்த்தாவே, நான் வெளிப்படக்கூடாதபடிக்கு, எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் வெளிப்படக்கூடாதபடிக்கு, நான் வெளியரங்கமாக்கக்கூடாதபடிக்கு, எனக்கு முன்பே மறைக்கப்பட்டிருக்கிற எல்லா முக்காட்டையும் இப்பொழுது என்னை விட்டு விலக்கி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் தாகமாய் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபிங்க. கமான். என்னாச்சு? ஒன்றும் சத்தத்தை காணோம். வாட் ஆர் டூயிங் எவ்ரிஒன்? கமான், ஓப்பன் யுவர் மவுத், ஹார்ட் அண்ட் மைண்ட் அண்ட் pour out every painful life, painful experiences in God's presence. Hallelujah. rabashabaragadaradiinama. இன்னைக்கு நீங்க யாரும் வெளியில சும்மா போக கூடாது. நிச்சயம் உங்க முக்காட்டை கலட்டி வைத்துட்டு தான் போகணும். உங்களை மறைக்கிற எல்லா இருளின் அதிகாரங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது உடைக்கிறார். ஒரு நன்மை இல்லை என்று ஒதுக்கப்பட்ட இடத்துல உன்னிடத்தில் இருக்கிறதான மதுரமான திராட்சை ரசம் போன்ற உன் ஜீவியத்தை, ஒரு நன்மையை கர்த்தர் இந்த வேலையில உன்னிடத்தில் கர்த்தர் புறப்பட பண்ண போகிறா. உனக்குள்ள ஒரு ஜீவ நீரூற்று, தேசத்தை ஆசீர்வதிக்கிற, சபைக்கு ஆசீர்வதிக்கிற, குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கிற ஒரு நதி இதோ புறப்பட பண்ணுகிறா. குச்சியை போல, திராட்சை தோட்டத்தில் உள்ள குச்சியை போல, வெள்ளரி தோட்டத்தில் உள்ள குடிசையை போல, முற்றுகை போட்ட பட்டணத்தை போல, எந்த விதமான காரியங்களினாலும் உன் இருதயம், உன் வாழ்க்கை, உன் ஜீவியம், உன்னுடைய பிரயாசங்கள் இப்பொழுது மறைக்கப்பட்டிருக்கிறதா? இதோ கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இறங்கி வந்து எல்லா திரையும் கிழித்து உனக்குள்ள இருக்கிற ரசத்தை இதோ ஒளிய கொண்டு வருகிறார். Receive it by the blood of Jesus. Receive it by the blood of Jesus. அன்னை பாஷை பேசு, ஆவியில் நிரந்து எல்லாம் கலைங்க. உன்னை மறைக்கிற எல்லா முக்காட்டை இதோ கர்த்தருடைய பிரசன்னத்தை கலைந்து விடு. மோசே பரலோக பேசு, ஏதோ மேகத்துல மலையின் மீட்சியில அவன் தேவனோடு சந்தித்து விட்டு அவன் கீழே இறங்கி விழும் பொழுது ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர்களும் மூப்பர்களும் அவனை காணக்கூடாதபடி அவனுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இருந்தது போல இதோ உன் வாழ்க்கையை காரில் மூடப்பட்ட முக்காடப்பட்ட உன் வாழ்க்கையை மோசே முகத்தை பிரகாசிக்க பண்ண தேவ பிரசன்னம் உன்னை ஆட்கொள்ளட்டும். தேவ பிரசன்னம் உன்னை நடத்தட்டு, நிரப்பட்டு. ஓஹோ ரம ஷபரம நகர. ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணுங்க. ஏன் நிறுத்துறீங்க? ஜெபம் பண்ணுங்க. பசங்களை, வாலிப பசங்களை ஜெபம் பண்ணுங்க. வாலிப பசங்களை ஜெபம் பண்ணுங்க. ஜெபிங்க. என்னை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா, என்னை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. நாம் பிரகாசிக்க கூடாதபடி இருக்கிற எல்லா முக்காடை இதோ கர்த்தருடைய ஆவியை எடுத்து நீக்கும்படி எல்லாம் ஜெபிக்கணும்.
வல்லமை 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 ஜெபிங்க, நேரம் எடுத்து ஜெபிங்க, நேரம் எடுத்து ஜெபிங்க, நேரம் எடுத்து ஜெபிங்க, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் உன் முக்காட்டை நீக்குகிறா, இருளை உன்னை மறைக்கிற இருளை நீக்குகிறா, உன்னுடைய பலவீனங்களை நீக்குகிறா. ஓ, அவருடைய ஒளி உண்மையை பிரகாசிக்க பண்ணுகிறா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஜீவ ஒளி அவரே, ஜீவ ஒளி அவரே, ஜீவ ஒளி அவரே. மனுஷன் உன்னை மறைப்பான், கர்த்தரோ உன்னை வெளிப்படுத்துவா. மனுஷன் உன்னை மறப்பா, கர்த்தரோ உன்னை நினைவு கூறுவா. மனுஷன் உன்னை வெறுமையாக்குவா, கர்த்தர் உன்னை நிறைவாய் மாற்றுவா. மனுஷன் உன்னை தூக்கி போடுவா, கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்வார். மூளைக்கு தலைக்கல்லாய், மூளைக்கு தலைக்கல்லாய், மூளைக்கு தலைக்கல்லாய். பாபா பாபா பகத ரப ரகத நமனகத ரமன மனக. எல்லாம் கரங்களை தட்டுங்களேன், கொஞ்சம் கரங்களை தட்டுங்க. பசங்களை கரம் தட்டு, எல்லாம் கை தட்டு. கொஞ்சம் உற்சாகமா, கொஞ்சம் உற்சாகமா, கொஞ்சம் உற்சாகமா. ஆண்டவர் நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. பாபா பா ஷேக் ரே தே நே மே நே தே ரே. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். கரங்களை தட்டி சொல்லுங்க. எஸ் எஸ் எஸ். ஓ, அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்போ, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே ராதே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே இருப்பேன். நீதானே என் துணையானே, என் கேடகமுமானே. சொல்லுவோம். நீதானே என் துணையானே, என் கேடகமும் நானே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. ஆமென். என்னை நினைப்பவர், அல்லேலூயா, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், இறுதி வரையில் உம்மை. சொல்லுவோம். மரமதிரே மனகரே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். அல்லேலூயா. உம்மை நம்பு, உம்மை நம்பு நான் பாக்கியவான். சொல்லுங்க சொல்லுங்க. நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. அன்பை நம்பு நான் பாக்கியவான், உம்மையே இருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் கிருபை சூழ்ந்து. அல்லேலூயா. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்து. குற்றப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை. ஆமென். வெட்கப்பட்டு, அல்லேலூயா, குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவது. உம்மையே, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். ஆமென். மரங்கரதரகந்தரதரதே உம்முழிப்புவேன் நான் முடிவு பரியந்தம். ஆமென். உம்மை நம்பு நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பு நான் பரவந்தரதே நபரகரதாரிமனை
கருணானதிரே கதிராதனாம உமை நம்பு நான் பாக்கியவான் உமையே நம்பி இருப்பேன் உமை நம்பு நான் ஆமென் ஆமென் அல்லேலூயா உமை நம்பு நான் பாக்கியவான் அல்லேலூயா உம்மை நம்புவேன் மனுஷர்கள் என்னை மறைக்கலாம் கர்த்தரே நீர் நம்புவேன் எல்லாரும் கரைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க அநேகருடைய காரில் போன்ற முக்காட்டை கர்த்தர் இப்பொழுது எடுக்கிறார் எடுபட்டு போகும் நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது உங்களுடைய முக்காடு எடுபட்டு போகும் உங்களுடைய மறைவிடம் எடுபட்டு போகும் நீங்கள் மறைக்கப்பட்ட இடத்திலிருந்து நீங்கள் வெளியே கொண்டு வருவீர்கள் கொண்டு வரப்படுவீர்கள் கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களே மேல் கிருபையாயிருக்க கடவர் கர்த்தர் தமது முகத்தை மீது பிரசன்னமாக்கி அவர் உங்களை ஆசீர்வதிக்க கடவர் பரலோக பிதாவே உடைய பரிசுத்த நாமத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் உலகத்தினாலும் பிசாசினாலும் போடப்பட்டு மறைக்கப்பட்ட என் வாழ்க்கையில் இருக்கிற முக்காட்டை நீ எடுத்து முது முகத்தை என் மீது பிரகாசிக்க பண்ணி என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவ என்னை நன்மையாய் மாற்றுகிறவ இந்த நாளிலே சத்தியத்தை கேட்ட யாவருக்குள்ளும் இந்த வசனம் அவர்களுக்கு ஆம் என்றும் ஆமே என்றும் இருப்பதாக கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் தயவு சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தருடைய பலன் இடைக்கட்டட்டும் நன்மையான காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சகல நன்மைகள் சுதந்திரிக்கிற பிள்ளைகளை மாற்றுங்க எங்களை தாழ்த்துகிறோம் இந்த வாரம் முழுவதும் புது பிள்ளைகள் கடந்து போகிற எல்லா பாதைகளிலும் பிரயாணங்களிலும் பிரயாசங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் வியாதி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சுகந்தாங்க பலவீனமாக இருக்கிற பலத்தை தாரும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை தாரும் கிருபை இல்லாதவர்களுக்கு கிருபையை தாரும் தயவு தாரும் உடைய பேலன்ஸ் வந்து நடத்த முடிய ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியும் சபையும் சபை ஊழியத்தையும் கர்த்தர் தமது கரத்தில் மூடி மறைத்து சமாதானத்தில் தங்க பண்ணுங்க உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையிலே தங்குவான் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி உமது சிறகின் நிலையிலே களி கூற பண்ணும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்க இயேசுங்கிற வல்லமை நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் நாம் அனைவரோடும் கர்த்தர் இருப்பதாக ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சத்தமாய் அல்லேலூயா அல்லேலூயா. அல்லாஹ் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.